நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் டெல்லி கார் வெடிப்பு தொடர்பான விசாரணையில் ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையில் வெடித்த கார் புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமதுக்கு விற்பனை செய்யப்பட்டது என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். இந்த கார் வெடிப்பு தொடர்பான விசாரணையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்னென்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக முதல்ல இந்த கார் யார் பெயர்ல பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்மான் அப்படிங்கிற பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஹரியானால. அதுதான் முதல் ஓனர். அதுக்கப்புறம் இது 2-3 பேருக்கு கை மாறி இருக்கு. ஆனா ஆர்சி புக்ல இப்ப வரைக்கும் சல்மான் பேர் தான் இடம்பெற்றிருக்கு. அது யாருக்கெல்லாம் விற்பனை செஞ்சாங்க அப்படின்னு ஃபைனலா ட்ராக் பண்ணி போகும்போது அந்த கார் இறுதியா புல்வாமாவை சேர்ந்த தாரிக் அப்படின்ற ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அந்த தாரிக் உமர் அகமது அப்படின்றவருக்கு வித்ததாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது போலீஸ் விசாரணையில இருக்கு. போலீஸ் மட்டும் இல்ல, இப்போதைக்கு இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் அப்படின்றது போலீஸை தாண்டி, டெல்லி போலீஸ் ஒரு பக்கம் விசாரித்தாலும் கூட போலீஸை தாண்டி தேசிய புலனாய்வு அமைப்புகள், அதாவது மத்திய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கும் என்ஐஏ இதுல தீவிரம் காட்டி வருது. ஏற்கனவே நீங்க பார்க்கலாம், 11 மணிக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற இருக்கு. இதுல ஐபி டைரக்டர், அதாவது உளவுத்துறை இயக்குனர், அதே போல என்ஐஏ அதிகாரி, உயர் அதிகாரிகள், டெல்லி போலீஸ் கமிஷனர் இவங்கெல்லாம் கூட பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலா அப்படின்ற ஒரு கோணத்துல தான் விசாரணையானது, மத்திய புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையானது போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில ஜம்மு காஷ்மீர்ல இருந்தும் போலீசார் என்றால் அங்க இருக்கிற ஏடிஎஸ் அதிகாரிகளும் இந்த கூட்டத்துல காணொலி வாயிலாக பங்கேற்க இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில முக்கியமான டெவலப்மெண்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் ஹரியானால பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் புல்வாமாவை சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பா அந்த உமர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு மருத்துவர், அவர் தான் இந்த காரை ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது சிசிடிவி வாயிலாக பதிவாகி இருக்கிறது. அந்த கார்ல அவர் இருந்தாரா அப்படின்ற ஒரு விஷயம் என்றால் அந்த சிசிடிவில அவர் காரை ஓட்டுவது போன்ற ஒரு காட்சி பதிவாகி இருக்கிறது. அதை தான் நம்ம ஏற்கனவே சிசிடிவி காட்சிகள்லாம் வெளியானதை பார்த்தோம். அவருடைய மாதிரி புகைப்படம் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்திற்குரிய நபர் உமர் அகமதுவின் புகைப்படம் கூட தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏன் இவ்வளவு சந்தேகங்கள் எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் அந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சுற்றி வந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுதாங்க முக்கியமான காரணமா இந்த விஷயத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு பார்க்கிங் ஏரியால இருந்துட்டு ஒரு 3 சிக்னல்களை கடந்து செங்கோட்டை அருகே வரும்போது அந்த கார் வந்து நிற்குது. அப்பதான் அந்த விபத்தானது காரின் பின்பகுதியிலிருந்து ஏற்படுது. சோ இந்த அனைத்து விஷயங்களுமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகத்தான் இப்போது பார்க்கப்படுகிறது. ஆல்மோஸ்ட் இது ஒரு டெரர் ஆங்கிள்லயும் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இப்ப மத்திய புலனாய்வு அமைப்புகள் வந்திருக்கின்றன. முதற்கட்ட நேற்று இரவே பார்த்தோம், சம்பவ இடங்கள்ல அந்த வெடிகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் வயர்களோ அல்லது வேறு சில பொருட்களோ அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால இதை வந்து ஒரு தீவிரவாத தாக்குதலா நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு டெல்லி போலீசார் சொல்லியிருந்த நிலையில வேறு ஆங்கிள்கள், அதாவது புது விதமான ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டதா, வெடிக்கும் முறை பயன்படுத்தப்பட்டதா, அதாவது அமோனியம் நைட்ரேட்ல ஃபியூல் பயன்படுத்தப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்திலும் விசாரணையானது தற்போது நகர்வுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 9 பேர் இந்த சம்பவத்துல உயிரிழந்தாலும் கூட இப்ப முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுவது இந்த கார் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, டெல்லி போலீசாருடைய செயல்பாடுதான் 200 சிசிடிவிக்களை அந்த பகுதியில் இருக்க அந்த பார்க்கிங் சொன்னோம் இல்லையா, எங்க வந்து 3 மணி நேரம் பார்க் செய்திருந்தார்கள். அந்த பார்க்கிங் பகுதியிலிருந்து இந்த கார் எந்த டோல்லாம் டிராவல் பண்ணிருக்கு கடந்த 1 மாசத்துல அப்படின்ற அந்த டீட்டெயில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சம்பவம் நடந்தது இல்லையா செங்கோட்டை, அந்த பகுதியில் இருக்கிற மொபைல் நெட்வொர்க், அதுல எந்தெந்த செல்போன் எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, எது ஃப்ரீக்வெண்டா வந்து போயிருக்கு, புதிய எண்கள் புதிய எண்களாக என்னென்ன இருந்தது, குறிப்பா இந்த உமர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருடைய எண் இருந்ததா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்ப 200க்கும் மேற்பட்ட அந்த டெல்லி போலீசாரின் குழு, அது வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அவங்க வந்து இந்த 200 சிசிடிவி, மொபைல் நெட்வொர்க், அதே போல இந்த டோல்கேட், அந்த கார் பயணித்த அந்த டோல்கேட் ஸ்லிப், லாஸ்ட் 1 மாசமா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருந்து எங்கெல்லாம் எந்தெந்த ரூட்ல எல்லாம் பயணிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 200க்கும் அதிகமான போலீசார், டெல்லி போலீசார் இந்த பணியில மட்டும் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல இந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் ஒரு தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அந்த ஜம்மு காஷ்மீர் ஏடிஎஸ்ஓ
போலீசாரோ இது அதிகாரப்பூர்வமா வெளியில சொல்லல. யாரெல்லாம் சந்தேகத்திற்குரிய நபர்களோ அவர்களை விசாரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்த இது வரைக்கும் 17 பேர் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. மத்திய புலனாய்வு அமைப்பை பொறுத்த மட்டும் இப்போதையும் யாரையும் விசாரணைக்கு நாங்க விசாரணை செய்யறதா அதிகாரப்பூர்வமாகவும் சொல்லல. அவங்க விசாரிக்கிறதா எந்த தகவல் கூட நம்ம கிட்ட இல்ல. அதாவது யாராவது ஒரு நபரை பிடித்து இவர் சந்தேகத்திற்குரிய நபர் அப்படின்னு அவங்க விசாரிக்கிறதா தகவல் இல்ல. ஆனா டெல்லி போலீசாரை பொறுத்த மட்டும் 17 பேர்கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் டெல்லி போலீஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத அமைப்புடன் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கக்கூடிய 3 நபர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அமைப்புடன் சந்தேகிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பேர் போஸ்ட் பிளாஸ்ட், அதாவது இந்த வெடிப்புக்கு பிறகு அவர்களிடம் விசாரணை நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெடிப்புக்கும் நேற்று ஹரியானால நடந்தது இல்லையா, அந்த தீவிரவாதிகள் கைது, ஜம்மு காஷ்மீர்ல நடந்த தீவிரவாதிகள் கைது, இதுல தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய நபர்கள் கைது, இதுல ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? இந்த உமர் அகமதுக்கு இதுல பாட்டு இருக்கு. அவர் அந்த ஹரியானால கைது செய்யப்பட்ட அந்த நபர்களுடன் தொடர்பில் இருந்தாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட ஃபர்தர் டிராக்கிங்ல இருக்கு. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கும். ஏன்னா இந்த 11 மணிக்கு அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல இதுவரைக்கும் என்னென்ன விசாரணைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை உள்துறை அமைச்சருக்கு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு அவர் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்த்திபன். ரைட், நன்றி பாரதிராஜா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு மர்ம முடிச்சுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த விசாரணையில் அவிழ்க்கப்பட்டு உள்ளன. அந்த நிலையில் அண்மை தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா விரிவாக வழங்க நாம் கேட்டோம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.